இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏ வாட்ச்மேன், மேடம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ அந்த கேட் கிட்ட தானே இருக்கணும். அங்க ரொம்ப வெயிலா இருந்தது, அதான் கொஞ்சம் இங்க உட்காரலாம். ஆஹா, அப்ப நீ போய் என் கேபின்ல உட்காந்துக்கோ. சில்லுன்னு ஏசி இருக்கும். அட, ஒரு பெரியவர்கிட்ட இப்படித்தானே பேசுறது? பாவம், டயர்ட் ஆனதால நிழல்ல வந்து உட்கார்ந்திருக்காரு. மன்னிச்சுக்கங்க மேடம், நான் போயிடுறேன். ஐயோ, நில்லு. இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருந்த? தனியா இல்லைங்க மேடம், ஆ, இங்க யாரோ இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஆ, என்ன? இங்க யாரோ இருக்கிற மாதிரி தோணுச்சா? இங்க யாரும் இல்லையே. நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன். நான் இருக்கிறது இவர் கண்ணுக்கு தெரியல, ஆனா உணர்ந்திருக்காரு. எப்படி? ஏ வாட்ச்மேன், இங்க பக்கத்துல யாரும் இல்லாம இருக்காங்கன்னு சொன்னா உன்னை எல்லாரும் பைத்தியம்னு நினைப்பாங்க. அவருக்குள்ள பைத்தியம், உனக்கு தான் பைத்தியம். இங்க நான் இருக்கேன், உங்களுக்கு நான் தெரிய மாட்டேங்கிற, அதுக்கு அவருக்கு பைத்தியம் சொல்றீங்க? இன்னும் நின்னு பாத்துக்கிட்டு இருக்க, போ. இதோ போயிடுறேங்க மேடம். ஐயோ, நீங்க ஒண்ணு. ஆமா, நான் இங்க இருக்கிறது அவர் எப்படி உணர்ந்தாரு? இவர் யாரு? மனோ மாதிரி இருக்கு. இவ இங்க என்ன பண்றா? வந்துடுச்சு, அந்த ஆத்மா வந்துடுச்சு. மனு, இங்க என்னடி பண்ற? நீ ஸ்கூலுக்கு எப்போ வந்த? ஓ, ஒருவேளை குழந்தைங்க ஏதாவது மறந்துட்டாங்களா? இப்ப இவ அங்கதான் இருக்காளா, இல்ல அவர் கூட சேர்ந்து அவளும் போயிட்டாளா? எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னடி, எதுக்குடி அப்படி விழுந்த? மனோ, அது சரி, நீ ஸ்கூலுக்கு எதுக்குடி வந்த? மனோ, என்ன செய்யறத? மனோ, எங்கடி போற? எக்ஸ்கியூஸ் மீ. யார் நீங்க? எதுக்கு இந்த பக்கம் போறீங்க? நீங்க அஞ்சலி ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க தானே? ஆமா. ஆமாங்க. சரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேங்க்ஸ், நான் கேட்கணும்னு நினைச்சது கேட்டீங்க. சொல்லுங்க. அது உங்களை பார்க்கதான், உங்க கூட பேசுறதுக்காக தான் வந்தேன். பிரின்சிபல் கிட்ட என்ன பேச வேண்டியிருக்கு? ஏன் கிட்டயா? ஏன் கூட பேசணும்னா ஏன் ரூம்க்கு வரணுமே தவிர ஸ்கூலுக்கு பின்னாடி ஏன் போறீங்க? அது அது
வழி வழி தெரியாம தான். அப்படியா? ஆ, ஏன் ஆபீஸ் அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் வாங்க ஆ. வாங்க. ம். மனு பிரின்சிபல் கிட்ட பேசுறேன்னு போறா. ஒருவேளை இவ அஞ்சு மேல கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாளா? ஐயோ, அம்மு வா, அங்க நிறைய பேர் இருக்காங்க, பேசலாம். அஞ்சலி, ஏய். என்னாச்சு அம்மு? இன்னும் ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்க? பிரேக் டைம் முடிய போகுது, வா நம்ம போய் பேசலாம். என்னாச்சு அம்மு? நீ சொன்ன எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் செஞ்சு பெரிய ஜிப்பு பண்ணிட்ட அஞ்சு. இப்பவே போய் என் நேம் எடுக்க சொல்றேன். ஏன், எதுக்கு அம்மு? எப்படியும் அந்த பாண்டா தானே ஜெயிக்க போறான். தோத்துட்டேன்ற பேர் வாங்குறதுக்கு அட்லீஸ்ட் போட்டில இருந்து விலகிட்டேன்ற பேரே ஓகே தான். எதுக்கு அம்மு பயப்படுற? இன்னும் நிறைய டைம் இருக்கு. கூல், நீ தான் ஸ்கூல் லீடரா ஆக போற. ஒன்னும் வேணாமா, இப்பவே இந்த ஸ்கூல்ல அசிங்கப்பட்டது போதும். இன்னும் போட்டி வேற போட்டு அசிங்கப்பட மாட்டேன். அம்மு, நான் சொல்றது கேளு அம்மு. எதுக்கு அஞ்சு அக்காவை கஷ்டப்படுத்துற? பாவம், இந்த போட்டியெல்லாம் வேண்டான்னு சொன்னாலும் நீ கேட்காம பேர் கொடுத்துட்ட. நீ கூட இதே ஸ்கூல்ல சேர்ந்தேனா நல்லா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா இப்படி அக்காவையே அழவைப்பேன்னு நினைக்கல. அது அட, இங்க பாருங்க, நான் சொல்றது நீங்களாவது கேளுங்க. அண்ணா, ச்சே, எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து அம்முவை லீடர் ஆக்கலன்னு நினைச்சா நாங்களே இப்படி பிரிஞ்சிட்டோமே. என்ன ஆனாலும் சரி, அம்முவை எப்படியாவது லீடர் ஆக்கியே தேடணும். அதுக்கெல்லாம் முன்னாடி இவங்க 3 பேரையும் சமாதானம் படுத்தணும். எப்படி? உன்னதான் கேக்குறேன், சொல்லு, என்னாச்சு? அது என்னாச்சுமா? இந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் பசங்களுக்கு வைக்கல. நான் போய் கொடுத்துட்டு வரேன்னு சொன்னா நீலா வேண்டான்னு தடுக்கிறா. ஏன் வேணான்னு சொல்ற நீலா? அத கேட்டா இப்படி சைலண்டா நிக்கிறா. நீலா, சமீப காலமா உன் நடவடிக்கையிலையும் ஏதோ மாற்றம் தெரியுது. அதுவும் மனோரி அம்மா வீட்டில் வந்ததுல இருந்து ரொம்ப மாறிட்ட. எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராதூர். என்னால தேவையில்லாம கஷ்டம் எதுக்குன்னு தான். எந்த கஷ்டமும் இல்ல, நீ பேக கொடு, லேட் ஆகுது.